ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டான தயிர் சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காயமும் புதினாவும் சேர்த்து வடை செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது தயிர் சாதம் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இதில் தயிர் சாதம் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நார்மல் அரிசியில் தயிர் சாதம் செய்யலாம், பட் இந்த அரிசியில் தயிர் சாதம் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் ஒரு கப் அரிசி எடுத்துக்கலாம். இதை நான் தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரிசியை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வந்திருக்கேன். இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு கப்பு ரைஸ் எடுத்தோம் இல்லையா, இதில் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சிடுறேன். ரைஸ் நல்லா குழையாக வெந்து வரணும், அதனால தான் நான் 3 கப்பு தண்ணி வைக்கிறேன். இப்போ ரைஸ் எந்த அளவுக்கு வருமோ அது அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி விசில் போட்டாச்சு. ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில்லையே பொன்னி பச்சரிசி நல்லா குழவா வெந்து வந்துடும். இப்போ கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கணும் தான் நம்ம ஓப்பன் செஞ்சு பார்க்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கணும் தான் குக்கர் ஓப்பன் செஞ்சிடலாம். ரைஸ் நல்லா குழைய வெந்து வந்திருக்குது. இந்த கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே மசிச்சோன்னா சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் இப்போ நம்ம தயிர் சேர்த்துடலாம். நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துறீங்களா, அதே கப்புலேயே நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டி தயிர். இது தயிர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது, புளிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். தயிர் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெயை சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடலாம். வெண்ணெய் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ தயிர் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூன் அளவில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கிறதாலே இந்த நெய் அளவே போதுமானது. நெய் உருகுனதும் கடுகு பருப்பு சேர்த்துடலாம். 3 வரமிளகாய், கொஞ்சமாக பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கருவேப்பிலை கொஞ்சம், கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை தயிர் சாதம் கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் முந்திரி எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இதை நெய்யில் பொரிக்கக்கூடாது, இதை அப்படியே சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லித்தழை, சேர்த்துட்டு இதை எடுத்து நம்ம மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை போல் ஒரு செய்முறையில் நீங்கள் தயிர் சாதம் செஞ்சு பாருங்கள். தயிர் சாதம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட சாப்பிட்ருவாங்க. இந்த கமன்னு பெருங்காய வாசனையிலையும் வெண்ணெயுடைய வாசனையிலையும் தயிர் சாதம் ரொம்பவே சுவையாக ரெடியாக இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வெங்காயமும் புதினாவும் வச்சு வடை செய்யலாம். இப்போது தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக செய்யறதுக்கு நான் ஆனியன் வடை செய்ய போகிறேன். அதுக்கு நான் நீல வாக்கில் கட் பண்ணேன் வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இதை போல் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். 10 பல் பூண்டு எடுத்து பஞ்சு போல் தோலோடு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூட புதினா தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்துடலாம். மல்லித்தழையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருக்கிற இஞ்சி, சின்ன ஸ்பூன் அளவில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், சின்ன ஸ்பூன் அளவில் காரத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் கரம் மசாலா தூள், அதே அளவில் சீரகத்தூள், இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேர்த்த காரம் உப்பெல்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் பரவறப்போல நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துட்றேன். அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். நான் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்து கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நான் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பைண்டிங்க்கு கோதுமை மாவு பத்தலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கோதுமை மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ உப்பு இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இப்போ சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஆனால் நான் சேர்த்த உப்பு இது சரியாக இருக்குது. இப்போ இதை கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். அப்போ அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வெளியே வந்திருக்கும். நம்ம மறுபடியும் கலந்து விட்டு நம்ம வடையாக தட்டி போகிறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் செய்யலாம். நல்லா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டு நல்லா வடை தட்டுறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்குது. இங்கே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடு ஆறுனதும் கலந்து விட்டுடலாம். கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்காக நான் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி வடை செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் அளவாக சூடு ஏறி இருக்குது. இதை இப்படி கையாலேயே தட்டி விட்டு இப்படி சேர்த்துலாம். நான் கையிலேயே தட்டி எண்ணெயில் போட்டுறேன். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பக்கமும் திருப்பி விட்டு இதை எடுத்துடுறேன். நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துக்கோங்க.
நல்லா சுட சுட கோதுமையில் செஞ்ச வெங்காய வடை ரெடி ஆகிடுச்சிங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த தயிர் சாதத்துக்கு நான் சைட் டிஷ்ஷாக இந்த வெங்காய வடை செஞ்சுருக்கிறேன். நீங்களும் ஒரு நாளைக்கு இதை போல் ஒரு லஞ்ச் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த வெங்காய வடையும் தயிர் சாத ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.